நம் முன்னோர்கள் புறாக்களை தபால்காரர்களாக பயன்படுத்தியது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நுட்பமாகும். புறாக்கள் தானாக ஒரு முகவரிக்குச் சென்று கடிதத்தை கொடுக்காது. இதற்காக ஒரு குறிப்பிட்ட வழிமுறை பின்பற்றப்பட்டது. புறாக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவற்றின் வீடு அல்லது கூண்டில் வளர்க்கப்படும். அந்த புறாக்களை கூண்டுகளில் அடைத்து செய்தி அனுப்ப வேண்டிய மற்றொரு இடத்திற்கு மனிதர்கள் கையோடு எடுத்துச் செல்வார்கள். அவசர தகவல் அனுப்ப வேண்டிய சூழல் வரும்போது ஒரு சிறிய காகிதத்தில் செய்தியை எழுதி அதை சுருட்டி புறாவின் காலில் உள்ள சிறிய குழாயிலோ அல்லது முதுகிலோ கட்டிவிடுவார்கள். புறாவை பறக்கவிட்டவுடன் அது தான் வளர்ந்த தனது வீட்டை நோக்கி நேராக பறந்து செல்லும். அங்கே இருப்பவர்கள் கடிதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இயற்கையான திசைகாட்டி மேக்னேட்டோ ரிசெப்ஷன். புறாக்களின் மூளையில் பூமியின் காந்தப்புலத்தை மேக்னெட்டிக் ஃபீல்ட் உணரும் திறன் உள்ளது. இது அவற்றின் உடலில் ஒரு சிறிய திசைகாட்டி இருப்பது போன்றது. பகல் நேரங்களில் சூரியன் இருக்கும் திசையை வைத்தும் அவை பாதையை தீர்மானிக்கின்றன. ஆறுகள், மலைகள், சாலைகள் போன்ற நிலப்பரப்பு அடையாளங்களை அவை நினைவில் வைத்துக் கொள்ளும். சில அறிவியல் ஆய்வுகள் புறாக்கள் காற்றில் உள்ள குறிப்பிட்ட வாசனைகளை வைத்தும் தங்கள் இருப்பிடத்தை கண்டறியும் என்று கூறுகின்றன. பண்டைய கிரேக்கத்தில் ஒலிம்பிக் போட்டிகளின் முடிவுகளை அறிவிக்க புறாக்கள் பயன்படுத்தப்பட்டன. முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களில் இரகசிய தகவல்களை அனுப்ப பல்லாயிரக்கணக்கான புறாக்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்தியாவில் ஒடிசா மாநில காவல்துறையினர் 2002ஆம் ஆண்டு வரை அவசரகால தகவல் பரிமாற்றத்திற்கு புறாக்களை பயன்படுத்தி வந்தனர். சுருக்கமாகச் சொன்னால், புறாக்கள் கடிதத்தை ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்வதை விட அவை தங்களுக்கு பரிச்சயமான வீட்டிற்கு திரும்பி வருவதையே முன்னோர்கள் செய்தியாக பயன்படுத்திக் கொண்டனர். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.